ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகளின் கனிவான வணக்கம். இந்த நாள் இனி நாளாக வேண்டும். இப்போ இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் திருப்புதல் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு. ஏற்கனவே முன்ன காணொலியில் பார்த்தீங்கன்னா மாதிரி வினாத்தாள் 1 பார்த்தோம். இப்போ வந்து மாதிரி வினாத்தாள் 2 பார்க்குறோம். இது வரைக்கும் அந்த வினாத்தாள் நீங்கள் பார்க்கணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் வினாத்தாள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வினாத்தாள் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அரசு பொதுத் தேர்வில் இருந்தும் இதுக்கு முன்னாடி நடந்த வினாத்தாளில் இருந்தும் சேர்த்து தொகுத்து தனியாக இப்போ கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். மாதிரி வினாத்தாள் 2 சேலம் மாவட்டத்தில் 31/1/2024 இருந்து இரண்டாம் திருப்புதல் தேர்வு நடக்க இருக்கிறது. அந்த திருப்புதல் தேர்வுக்கு இந்த வினாத்தாள் வந்து நிச்சயம் உங்களுக்கு உதவும். மறக்காமல் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட டவுன்லோட் லிங்க்கை வந்து பிடிஎஃப் லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வேளை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சரி, அதை ஒன்றை மட்டும் பண்ணிவிடுங்க. அதில் பெல் பட்டன் இருக்கும், அதில் ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த காணொலி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் பாஸ் பண்ணணும், நண்பர்களும் அதிக மார்க் வாங்கணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் டிவிஷனில் எவ்வளோ மார்க் வாங்கினீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் 2வது திருப்புதல் தேர்வுக்கான 2வது மாதிரி வினாத்தாள் இப்படி எளிமையாக இருக்குதா கடினமாக இருக்காங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய தமிழ் விதை விடகாலத்தில் அரசு பொதுத் தேர்வு இது வரைக்கும் நடந்த செப்டம்பர் 2020 2023 நடைபெற்ற வினாத்தாளோட தொகுப்பு நான் கொடுத்துக்கிறேன். அதோட லிங்க்கை நாங்கள் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதாவது அந்த வினாத்தாளுடைய கொஸ்டின் அப்படியே. அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம மதிப்பெண் வாரியாக கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸு. அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன் தேர்வாக கூட நம்ம வச்சுக்கிறோம். நீங்கள் அதையும் பயன்படுத்தி பாருங்கள். முயற்சி ப்ளஸ் பயிற்சி 2 சேர்ந்தால் கட்டாயம் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதான் நம்மளுடைய தாரக மந்திரம். முயற்சி பயிற்சி கட்டாயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இப்போ 2வது மாதிரி வினாத்தாள் போகிறோம். நீங்கள் இந்த நாட்கள்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல், விடுமுறை நாட்கள்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கக்கூடிய அந்த வினாத்தாள்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எத்தனை கேள்விகள் உங்களுக்கு தெரியுது, எத்தனை கேள்வி உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். புதுசாக இருக்கிற கேள்விக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஸோ பல்வேறுபட்ட வினாத்தாள்கள் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். அந்த வேலையை வந்து நம்ம இளந்தமிழ் வினா வங்கி செஞ்சுருக்குது. அந்த வினா வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட வினாத்தாள்கள் கொடுத்துக்கிறோம். புக் பேக்கோடைய கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறோம். 1 மார்க் எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுத்துக்கிறோம். செப்டம்பர் 2020 ஜூன் 23 வரைக்கும் நடந்த அனைத்து அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்களையும் அந்த இளந்தமிழ் வினா வங்கியில் கொடுத்துக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு வந்து அந்த புத்தகம் வந்து பயனுள்ளதுக்குன்னு நான் கட்டாயம் சொல்லுவேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வரக்கூடிய நாட்களில் பொதுத் தேர்வில் எளிமையாக நம்ம எதிர்கொள்ளலாம். இப்போ மாதிரி வினாத்தாள் 2க்கு போயிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பருடைய லிங்க்கும் முதல் கொஸ்டின் பேப்பருடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி அரசு பொதுத் தேர்வுடைய அனைத்து வினாத்தாள்களுடைய தொகுப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இணையவழி தேர்வு அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். மறக்காமல் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்கவும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் டேஸ். இது 3மே பார்த்தீங்கன்னா புக் பேக்கு. அடுத்தது பாருங்கள் மருந்தே ஆயினும் விருந்தோடுவோம் பாடல் அருகில் இடம்பெற்ற நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின். தேர்ப்பாகன் இது புக்கின் கொஸ்டின். நாட்டரசும் செல்லாத நாடு இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் இருந்து வந்திருக்குது. அடுத்து சிலப்பதிகாரம் இருக்கிற மறுப்பாக்கம், இது புக்கின் கொஸ்டின். மகாபாரதம் மதுராபுரம் இது வந்து புக் பேக் கொஸ்டின். தலையில் அணிகிற அணிகலன் இது வந்து புக்கின் கொஸ்டின். 10வது வந்து புக் பேக்கு. 11 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். புக்கின் தான், ஆனால் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த பக்க நம்பரை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள் பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கணும். இது என்ன பாட்டுன்னு கரெக்டாக நீங்கள் சொல்லணும். கமெண்ட்ஸில் கமெண்ட் போடுங்க. இதில் பாருங்கள் எதுகை சொற்களை கேட்டுக்கிறாங்க, மோனை சொற்களை கேட்டுக்கிறாங்க, பிரிச்சியாக சொல்லிக்கிறாங்க, பாடல் இடம்பெற்றணும். அவ்வளோதான். சிம்பிளான ஒரு 4 கேள்வி. நீங்கள் இது வரைக்கும் நடந்த அந்த பொதுத் தேர்வில் இருக்கிற எல்லா பாடலடி வினாக்களும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிடிஎல் இருக்கக்கூடிய அந்த 6 கொஸ்டின் பேப்பருடைய பாடலடி வினாக்களும் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு நிச்சயம் பயனளிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து கட்டாயம் 21 விடையளிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான்.
கட்டாயம் நீங்கள் 10 திருக்குறள் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு குறள் வந்துடும். மீதியெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஈஸியான கொஸ்டினாக இருக்கும். புக்கிங் கொஸ்டினா புக் பேக் கொஸ்டினாங்கிறது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க அதே 2 மார்க் கொஸ்டின்ல மொழித்திறன் பயிற்சி மற்றும் இலக்கண வினாக்கள் வந்திருக்கும். இது வந்து எத்தனை புக் பேக்கு எத்தனை புக்கிங்கிறது பாருங்க, எளிமையா இருக்கா இல்லையாங்கிறது சொல்லுங்க. அடுத்து பாருங்க 3 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் வந்து உரைப்பத்தி வினாக்கள் ஒரு கட்டாயம் வந்துடும். ஸோ அதில் வந்து ஒரு 3 மார்க் கேரண்டி கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் வந்து மொதல் 6 இருந்து ஒரு கேள்வி கட்டாயம் இடம்பெற்றும். அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல் 6 நல்லாவே தரவு பண்ணிட்டீங்கன்னா, காலாண்டுக்கு உரிய பாடப்பகுதியான முதல் 6 தரவு பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் அதிலேருந்து ஒரு கேள்வி, எல்லா பகுதியிலேருந்து ஒவ்வொரு கேள்வி வந்துடும். நீங்கள் வேணால் கூட பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் உதாரணத்தை சொல்கிறேன். சித்தாளின் மனச்சுமிக செங்கற்கள் அறியாது, இது வந்து 6 மேலே வருது. அடுத்து மாளாத காதல் நோயாளர்களை உண்டு சுட்டி செய்திகளை விளக்குக, இது முதல் 4 வந்துடுது. அடுத்து பாருங்க அருளை பெருக்கிங்கிறது 5வது மாற்றம்ங்கிறது 8வது. ஸோ உங்களுக்கு எந்த கேள்வி எடுத்தாலும் முதல் 6 கட்டாயம் ஒரு கேள்வி எடுத்துருவாங்க. முதல் 6 நல்லா கோத்ரூ அண்ட் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க இதில் 3 மார்க் கொஸ்டின்ஸில் அணியில இருந்து ஒரு கேள்வி வருது. இதில் ஒன்று தான் வந்து நம்ம கான்செப்டும் வராது இதில் முதல் 6 ஸோ இந்த இடத்துல கூட அந்த ஆசிரியப்பான் குதிரைக்குங்கிற இடத்துல வேற கேட்கலாம். ஸோ அந்த இடத்துல வரலாம். அதே மாதிரி நிழல்நிறை அணி. அடுத்தது அழகிட்டு வைப்படு. கண்டிப்பாக அழகிட்டு வைப்படு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கட்டாயம் 3 மார்க் இருக்குது. அடுத்தது பாருங்க இந்த 5 மார்க் கேள்வியும் பாருங்க, மொதல் 6 ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. காசி காண்டம் அப்படிங்கிறது 3வது வந்துருக்கு. அடுத்து சந்தக்கவிதை சிறக்கும் கம்மன், இது 5வது இருந்துச்சு. மொதல் 5 2 கேள்வி வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் வரும். இது வந்து தரமற்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா 3வது. அடுத்தது நீங்கள் படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை குறிப்பிட்டு பரிந்துரை செய்யுமாறு, இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து படம் உணர்த்தும் கருத்து நெய்முறை எழுதலாம். அடுத்து பாருங்க, இது என்ன படிவம்னு பார்த்தீங்கன்னா பணிவாய்ப்பு வேண்டி. இங்கே பாருங்க கணினி பயிற்றுனர் பணின்னு இருக்குங்க. பணின்னு வார்த்தை வந்தாலே நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிவாய்ப்பு வேண்டி விண்ணப்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிற்கத்தக்க 5 மார்க் கொஸ்டின். அடுத்து மொழிபெயர்ப்புல இருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். அதாவது பொதுத் தேர்வுக்கான தொகுப்புல நீங்க அந்த தொகுப்புகள்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க கண்டிப்பா. அப்பதான் வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். அடுத்து 8 மார்க் கொஸ்டின் பாருங்க. 7வது இருந்து 1, அதே மாதிரி 3வது இருந்து 1. அடுத்து பாருங்க 44வது கேள்வியில் அதே மாதிரி பாய்ச்சலுங்கிறது 6 மேலே, அன்னமையாங்கிறது முத 3 வந்துடுது. அடுத்து இது வந்து 45வது கேள்வி ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். சரி, இந்த கொஸ்டினுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு 3வது திருப்பதி தேர்வு வினாத்தாள் வந்து காலையிலேயே வழங்கப்படும். மறக்காம அதையும் டவுன்லோட் பண்ணுங்க. இந்த 3 கொஸ்டின் பேப்பரையும் படிங்க. கண்டிப்பா இதுல இருந்தா வினாக்கள் உங்களுக்கு 2ஆம் திருப்பதி தேர்வுல இருந்து வரும். ஸோ இதை தவிர வேற கேள்வி வந்தாலும் நாம் எழுதுறதுக்கு தயாரா இருக்கணும். மாணவர்களே, இந்த வினாத்தாள் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தான் பெற்ற இன்பம் பெருகி வைங்க மாதிரி நீங்க இதை வந்து உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நமக்கு வந்து பலம். ஸோ மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கலாம்.